இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி அது ஒரு ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து என்னென்னலாம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஓடிடி ரிலீஸ் படம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ராயன் படம் தான். இந்த படத்தோட டேரக்டர் மற்றும் ஆக்டர் வந்து தான் தனுஷ் அவர்கள். ஆகஸ்ட் 23 அன்னைக்கு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஓடிடி ரிலீஸ் படம் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்கி படம் தான். இந்த படத்தோட டேரக்டர் வந்து நாகா அஸ்வின். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 600 crores. இந்த படத்தோட ஹீரோ வந்து பிரபாஸ் அவர்கள். இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 10 crores மேலே, அபோவ் 10 crores. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 22 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. சரி, இனிமேல் நம்ம கோட் படத்தோட ரியாக்ஷன் பார்ப்போமா? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாருப்பா? எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. ஒருவேளை இதா இருக்குமோ? ஐயோ, எதுனே சொல்லாம அது வந்து கடைசியாக ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் நல்லாவே இருந்துச்சு. ட்ரெய்லரில் வந்து டிஃப்ரெண்ட்டான தளபதி காமிச்சு ஆடியன்ஸ் செம்மையாக குழப்பிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த வயசான தளபதி தான் எல்லாரையும் போய் பார்க்குறேன். ஸோ இது வந்து டைம் மிஷின் ஃபிலிமாக இருக்கும். டைம் மிஷின் யூஸ் பண்ணி எப்படி அந்த வில்லனை குழப்புறாங்க அப்படின்னு தான் இருக்கும். பையன் விஜய் அப்போ விஜய்னு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.